சிறிய உருவப்படங்கள் உள்ள ஆடை அணிந்து பொதுவாக தொழலாமா? டிசைன் கம்பெனி பேர் இல்லாம ஒரு டிசைனுக்கு அப்படி போடுவாங்க, சின்ன சின்னதா உருவமா இருக்கும், அது மாதிரி வச்சு தொழலாமா என்று கேட்டால், உருவப்படங்கள் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருந்தாலும் அதுல பல விஷயங்களுக்கு என்ன இருக்குது, விதிவிலக்கு இருக்குது. அந்த விதிவிலக்குல ஒரு முக்கியமான நிறைய விதிவிலக்கு உருவப்படங்கள் ஒரு ஆர்டிக்கலை போட்டிருக்கிறோம். உருவப்படம் கூடுமாண்டு அதுல நிறைய பார்த்துக்கலாம். ஒரு விலக்கு என்னன்னு கேட்டா, எந்த விஷயம் ஒரு ஆடையில சிறிய அளவில் பொறிக்கப்பட்டிருக்கிறதோ அதை தவிர மற்றவையைத்தான் ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க அப்படின்னு என்ன இருக்குதுன்னா ஹதீஸ் இருக்கு. புகாரில 5958வது ஹதீஸ்ல எப்படி இருக்குன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் உருவப்படத்துக்கு தடை செஞ்சாங்க. தடை செஞ்சாலும் ஒரு ஆடையில உள்ள சிறிய உருவங்களை தவிர என்றே ரசூலுல்லாஹ் விதிவிலக்கு கொடுத்தாங்க. அப்ப இந்த ஹதீஸின் பிரகாரம் உருவப்படங்கள் தடுக்கப்பட்டு இருந்தாலும் தூரத்திலிருந்து பார்த்தால் அது உருவமா தெரியாது, கிட்ட வச்சு ஒட்டி பார்த்தா தான் தெரியும். அப்படியான ஒன்றாக இருக்கும் என்று சொன்னால் அதுதான் இந்த ரக்கமுக்கு அர்த்தம் சொல்றாங்க. ரக்கம்னா சிறிதாக பொறிக்கப்பட்டதுங்கிறாங்க. சிறிதுக்கு என்ன கணக்குன்னு கேட்டா, ரொம்ப அருகில் வைத்து பார்த்தால் உருவம் மாதிரி தெரியும், தூரத்தில் வைத்தால் என்ன செய்யாது, தெரியாது. அந்த மாதிரி இருக்கும் என்று சொன்னால் அவைகளை எப்போது அணிந்து கொள்ளலாம். அது தொழுவதற்கு கூட என்ன செய்யாது, அதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. எது அனுமதிக்கப்பட்டிருக்கோ தொழுகைக்கு அது கூடும். அதே நேரத்தில் தொழுகைக்குன்னு ஒரு தனியான ஒரு சட்டம் இருக்கு. என்ன சட்டம் கேட்டா, உருவப்படமே இல்லாம நம்முடைய கண்களை திசை திருப்பக்கூடிய டிசைனா இருக்குது. அதை பார்த்தா நம்ம கவனம் வேற மாதிரி மாறுது. அப்படியான ஒன்றை நம்ம அணிந்து கொண்டு தொழுவும் பொழுது நம்ம கவனம் மாறும் என்று சொன்னால் அந்த கவனம் மாறுற ட்ரெஸ்ஸை போடக்கூடாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு நாள் தொழுவுறாங்க. அந்த தொழுவும் போது